Welcome to Jeff's English class. Hello everyone. I hope you are all doing well. Today we are going to see 11th standard prose unit 4 tight corners written by E.V. Lucas. Let's see about the author. Edward Verrall Lucas, 1868 to 1938, was an English humorist, essayist, playwright, biographer, publisher, poet, novelist, short story writer and editor. இவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கிறாரு. அவர் இங்கிலீஷ் ஹியூமரிஸ்ட்னால் வந்து நகைச்சுவையாக எழுதக்கூடியவர், எஸ்ஏயிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நாடகம் எழுதக்கூடிய ஒரு பிளேரைட், பயோகிராஃபர் அப்படின்றது ஒருத்தவங்களோட பயோகிராஃபி எழுதுகிறவங்க பயோகிராஃபர், பப்ளிஷர், புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஒரு கவிஞர், ஒரு நாவல் எழுத்தாளர், வந்து அவர் வந்து நாவல் எழுதக்கூடியவர், ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகள் எழுதக்கூடியவர், மோரோவர் எடிட் பண்ணக்கூடியவரும் கூட. Born to a Quaker family on the fringes of London, Lucas began work at the age of 16, apprenticed to a bookseller. அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் born to a Quaker family அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ Quaker ஃபேமிலினா என்ன அப்படின்னு சொன்னாக்க, Quakers belong to a historically Protestant Christian set of denomination known formally as the Religious Society of Friends. அதாவது முன்னாடி அவங்கள Religious Society of Friends அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஆனால் அந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறவங்க. ஃபேமிலி ஆன் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் லண்டன், அதாவது லண்டனுடைய விளிம்பில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா, விளிம்புனா லண்டனோட கடைசி பகுதியில் அல்லது தொடக்க பகுதியில் ஓரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். லூகாஸ் பிகேன் ஒர்க் அட் த ஏஜ் ஆஃப் 16, அப்ரென்டைஸ் டு புக் செல்லர். அதாவது ஒரு புக் செல்லருக்கு ஒரு அப்ரென்டைஸாக வந்து அவர் ஒர்க் பண்ணார், அதுவும் அவருடைய 16வது வயதில். ஆஃப்டர் தட் ஹீ டர்ன் டு ஜேர்னலிசம் அண்ட் ஒர்க்ட் ஆன் அ லோக்கல் பேப்பர் இன் பிரைட்டன் அண்ட் தென் ஆன் அ லண்டன் ஈவினிங் பேப்பர். அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னலிசம் வந்து இதழியல் அதை பற்றி படிக்க இது பண்ணார். அதோட இதழியலை வந்து தொடங்க ஆரம்பித்தார் அந்த வேலையை. அண்ட் ஒர்க்ட் ஆன் அ லோக்கல் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர் சொல்கிறோம் இல்லையா, லோக்கல் பேப்பர், அது பிரைட்டன் அப்படின்ற இடத்துல. அதே மாதிரி லண்டன் ஈவினிங் பேப்பர்லேயும் அவர் ஒர்க் பண்ணார். He was commissioned to write a biography of Bernard Burton, the Quaker poet. அந்த Quaker poet வந்து ஒரு பெர்னார்ட் பர்ட்டனோடைய பயோகிராஃபியை எழுதும்படி அவருக்கு வந்து பணிக்கப்பட்டார். அப்போ this led to further commissions including the editing of the works of Charles Lamb. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இதில் இவர் நல்லா பண்ணவும் சார்ல்ஸ் லேமோட ஒர்க்கெல்லாம் வந்து அவர் எடிட் பண்ணும்படி அவர் கமிஷன் பண்ணப்பட்டார்னு கேட்டுக்கொள்ளப்பட்டார். Lucas joined the staff of humorous magazine Punch in 1904 and remained there for the rest of his life. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணார், அந்த ஹியூமரஸ் மேகசின் பஞ்சில் 1904 சேர்ந்தார். அப்புறம் அவர் வாழ்க்கை முடிய ஃபுல்லாக வந்து அங்கே தான் இருந்தார். He was a prolific writer, most celebrated for his short essays, but he also produced verses, novels and plays. அதாவது வந்து அவர் தன்னை வந்து ஒரு இதில் இது பண்ணிக்கல, வெறும் எஸ்ஏ எழுதுறவர், ஹீஸ் அன் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பொயட் அப்படின்னு மட்டும் இல்லை, பொயட்டும் கூட எஸ்ஏயிஸ்ட்டு, நாவலிஸ்ட்டு அண்ட் தென் பிளே ரைட்டு. நல்ல ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் த எட்வர்ட் வெரால் லூகாஸ். அவரை ஷார்ட்டாக ஈவி லூகாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த லெசனில் ஒரு ஆக்ஷன்றது வந்து AUCTION, ஏல விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை பற்றின ஒரு லெசன் தான் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹேமஃபா விடர்னு போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஏல விடுறவங்க வந்து இந்த சுத்தியலால் தட்டுவாங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிக்சர்ஸ்லலாம் ஃபில்ம்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த இது உங்களுக்கு அந்த பிக்சர் காமிச்சிருக்கோம். அடுத்தது வந்து டாப்பிடோட் அப்படின்றது வந்து அந்த நீருக்கு அடியில் செல்லக்கூடிய அந்த ஏவுகணை மாதிரி, அது உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருப்பேன். அடுத்தது கிறிஸ்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏலம் விடக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு பேர் கிறிஸ்டீஸ். இந்த லெசனில் வந்து ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டை பற்றி, கிங் ஸ்ட்ரீட்டை பற்றி பேசியிருப்பார் அந்த ஆத்தர். அந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அதோடைய பிக்சர் காமிச்சிருக்கேன். இது கிங் ஸ்ட்ரீட்டோட பிக்சர் இது. அடுத்தது வந்து பாபிசான் பிக்சர்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த இயற்கை காட்சிகள்லாம் பெயிண்டிங் மாதிரி பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக, அது வந்து அந்த பெயிண்டிங்கோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த சீனரி அல்லது பெயிண்டிங் இதெல்லாம் தான் இந்த இடத்துல பாபிசான் பிக்சர்ஸ். In Tight Corners, E.V. Lucas narrates the story of how he was rescued from humiliation at an auction house by a sudden stroke of luck.
Let's read on and get to know how he got himself in a tight corner and found his way out of that situation. அதாவது இந்த டைட் கார்னர்ஸ் இந்த லெசனில் ஈவி லூகாஸ் எப்படி வந்து ஒரு ஹியூமிலியேஷன் வந்து ஒரு தனக்கு வந்து என்ன செய்கிறது எப்படி ஒரு ஆக்ஷன் இதில் வந்து தவறுதலாக சிக்கிக்கிட்டாரு, அதுலேருந்து எப்படி வந்து ஒரு சடன் ஸ்ட்ரோக் ஆஃப் லக், திடீர்னு அடித்த லக்குனால அதுலேருந்து அவர் மீண்டு வந்துட்டார். அந்த டைட் கார்னரில் அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படின்றத வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். The talk was running on the critical situations in which we had found ourselves, those of us whose lives were adventurous enough to comprise any. அதாவது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம், எங்கள் எப்படி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் எப்படி வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் இதுலேருந்து நாங்கள் வந்து மீண்டு வந்தோம் அப்படின்றத பற்றி அந்த டாக் போயிட்டு இருந்துச்சு. அதில் எல்லாரும் பேசும்போது நானே என்னுடைய கருத்தை சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். One man had been caught by the tide in Brittany and escaped by the skin of his teeth. Another had been on an elephant when a wounded tiger charged at it. A third had been on the top story of a burning house. A fourth was torpedoed in the war. ஸோ இதில் ஒரு 4 பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. பிரிட்டனி அப்படின்றது வந்து எ ரீஜன் ஆன் த கோஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸ். அதாவது கோஸ்ட் அப்படி அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டனின்ற இடத்துல அந்த கடற்கரையில் எப்படி வந்து ஒரு அலைகளால் வந்து அவர் வந்து அவரை அடித்து இழுத்துட்டு போகும்போது பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத் அப்படின்னு சொன்னாக்க நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து கடலுக்குள்ளே போய் முழுங்காமல் வந்து தப்பிச்சிட்டார். அடுத்து அவர் சொல்கிறாரு, அனதர் ஹேட் பீன் அன் எலஃபெண்ட். நான் வந்து எலஃபெண்ட் மேலே உட்காந்துருந்த போது ஒரு காயம்பட்ட டைகர் புலி வந்து என்னை வந்து அடிக்க வந்துச்சு, அதிலே நான் தப்பிச்சேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பேர்னிங் ஹவுஸ், அதாவது ஒரு டாப் ஸ்டோரி மேலே 3வது மாடியிலன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அந்த ஹவுஸில் எரிஞ்சிட்ருக்கிற அந்த 3வதுலேருந்து மாடியிலேருந்து நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்றாரு. எவ்வளோ நேரம் எஸ்கேப் இருந்ததுன்னு சொல்கிறாரு. எ ஃபோர்த் வாஸ் டார்பிடோட் இன் த வார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணி கடியில் செல்லக்கூடிய அந்த ஏவுகணையிலேருந்து நான் வந்து வார் டைமில் வந்து எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்கிறார். இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பட் யூ ஆல் டாக் செட் ஒன் ஆஃப் த கம்பெனி ஆஸ் தோ டைட் கார்னர்ஸ் வேர் ஆல்வேஸ் ஃபிசிக்கல் அஃபேர்ஸ். நீங்கள் பேசுகிறத பார்த்தா வந்து டைட் கார்னர்ன்றது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து உடல் ரீதியான சஃபரிங்ஸை தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஷியர்லி தே கேன் பி டைட்டர் வென் தே ஆர் மென்டல். த டைட்டஸ்ட் கார்னர் ஐ வாஸ் எவர் இன் வாஸ் அட் கிறிஸ்டீஸ். அதாவது என்னை பொறுத்தவரை ஃபிசிக்கல் சஃபரிங்கோட மென்டல் சஃபரிங் இருக்கே, அது வந்து தான் ரொம்ப இருக்கிறதுலே டைட்டஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது நான் வந்து எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டீஸ் அப்படின்றார். கிறிஸ்டின்றது உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன், ஏலம் பொருள்களை வந்து ஏலம் விடக்கூடிய ஒரு கடை. அங்கே நான் வந்து மிகுந்த நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழலை நான் மாட்டினேன். அது வந்து எனக்கு எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட்டை அவர் நரேட் பண்ணுறாரு. கிறிஸ்டீஸ், எல்லாரும் ஆச்சரியமாக கிறிஸ்டீஸா அப்படின்றாங்க. எஸ், ஐ ஹேட் பீன் லஞ்சிங் rather well at a club in St. James Street with an old friend from abroad, and pausing along King Street afterwards, he persuaded me to look in at the sale room. The place was full. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்ராட்னா ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருந்தார். அங்கே நாங்கள் வந்து ஒரு சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு கிளப்பில் வந்து நாங்கள் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிங் ஸ்ட்ரீட் வழியாக அந்த சைடு வரும் பொழுது ஹி பர்சியேடட், தட் மீன்ஸ் கம்பல் மீ டு லுக் அட் த சேல் ரூமில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சொன்னார். அந்த சேல் ரூமில் நான் எட்டி பார்த்தேன். த பிளேஸ் வாஸ் ஃபுல். அந்த கிறிஸ்டி ஷாப் வந்து அந்த ஏலம் விடுற இடம் வந்து ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஜஸ்ட் நான் அதில் பார்த்தப்ப என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், they were selling Barbizon pictures and getting tremendous sums for each 2,000, 3,000 for little bits of things, forest scenes, pools at evening, shepherdesses, the regular subjects. அதாவது பாபிசான் பிக்சர்ஸ்னால் இயற்கையை வந்து இருக்கக்கூடிய இயற்கை அழகு இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸு, நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கக்கூடியது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நிறைய ட்ரமெண்டஸ் சம்ஸ் 2,000, 3,000 இப்படி போயிட்டு இருந்துச்சு. லிட்டில் பிட்ஸ் ஆஃப் திங்ஸ், இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சீனரி, பூல்ஸ் அட் ஈவினிங்கில் எப்படி பூல்ஸ் வந்து குளங்கள் இருக்கும், ஆடு மேய்க்கிறவங்க ஆடுகள், அதை பற்றி த ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ், மற்ற சப்ஜெக்ட்ஸை பற்றியும் அதில் வந்து நிறைய வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம். அது வந்து 2,000, 3,000 அப்படின்றத ரேஞ்சில் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. Nothing went for 3 figures at all. Well, we watched for a little while and then I found myself bidding 2 just for fun. I had exactly 63 pounds in the bank and not enough securities to borrow 500 on. And here I was nodding away to the actioner like a blotter.
அதாவது இந்த இடத்துல நத்திங் வென்ட் ஃபார் 3 ஃபிகர்ஸ்னு இருக்குது. ஆக்சுவலாக 3 ஃபிகர்ஸ்ன்றது வந்து 100 to 999 தான். ஆனால் இதில் முன்னாடி பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 3000 இருக்குது. அப்போ அது வந்து 4 ஃபிகரால் ஆகிடுது. அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்குது. இதை 3 ஃபிகர்ஸ்னு இதை வந்து நான் சொல்ல முடியாது. 3 ஃபிகர்ஸ்க்கு மேலே போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இது ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃபில் 3 ஃபிகர்ஸ்க்கு மேலே போயிருக்கு. 3000ங்கும் போது உங்களுக்கு 3 பக்கத்தில் 3 0னா 4 ஆகிடுது இல்லையா? அதனால் இது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. ஓகே, எனிஹவ் இதை நம்ம வந்து இதை மைண்ட் பண்ண வேணாம். இதில் 3 ஃபிகர் அதாவது 1000 3000 2000 அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ we watched for a little while and then I found myself bidding too just for fun. எனக்கு இதை பார்க்க ஒரு என்ன எரியாமல் ஒரு சின்ன பின்னத்தனமாக ஒரு ஆர்வம். நானும் இதில் பிட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன, இந்த ஏலத்தில் பங்கெடுத்தால் என்ன அப்படின்ட்டு. ஆனால் என்கிட்ட இருந்தது என்னென்னா 63 பவுண்ட்ஸ் மட்டும்தான் பேங்க்கில் இருக்குது. யார் எனக்கு ஒரு 500 ரூபா இருக்கிறது கூட வந்து 500 இது பண்ணுறது கூட எனக்கு செக்யூரிட்டி கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், அண்ட் ஹியர் ஐ வாஸ் நாடிங் அவே டு த ஆக்ஷனர் லைக் அ பிளாட்டோகிராட். அதாவது அந்த ஆக்ஷனர் ஏலம் போடுறதுக்கு முன்னாடி நான் தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு பிளாட்டோகிராட் மாதிரி இருந்தேன். இங்கே வந்து ஈவி லூக்காஸ் வந்து ஒரு பிளண்டிங் கொடுக்குறாரு. அந்த பிளாட்டட் ப்ளஸ் அரிஸ்டோகிராட் அப்படி அதை சேர்த்து தான் பிளாட்டோகிராட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நல்ல ஒரு குண்டாக இருக்கக்கூடிய அரிஸ்டோகிராட்னா ரொம்ப வசதியான செல்வாக்கான ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு குண்டு மனிதன். அது மாதிரி அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, தலையாட்டிகிட்ருக்காரு. ஆஸ் இஃப் ஹீ வர் ரிச் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு அந்த பிட்டிங்கில். இப்போ உங்களுக்கு புக்லேயே இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் த ஆக்டிவிட்டி தட் வாஸ் கோயிங் ஆன் இன் த சேல் ரூம் அட் கிங் ஸ்ட்ரீட். என்ன வந்து அங்கே ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு அது தெரியும். அதில் தே வர் செல்லிங் பார்பிசான் பிக்சர்ஸ் அண்ட் கெட்டிங் ட்ரமண்டஸ் சம்ஸ் ஃபார் ஈச். அதாவது பிட்டிங் வாஸ் கோயிங் ஆன். என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தே வர் செல்லிங் பார்பிசான் பிக்சர்ஸ்னு எழுதலாம். What can you say about the author's attitude when he high-handedly participated in the action? இவர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆத்தர்ஸோட ஆட்டிடியூடை பற்றி, அவர் வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ ஜென்ரல் கொஷின். அடுத்தது, யூ வில் கெட் காட் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் டு மீ நோ ஐ ஷாண்ட் ஐ செட் ஐ எம் நாட் கோயிங் டு ரன் எனி ரிஸ்க். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், எப்பா நீ மாட்டிக்காத, வந்து மாட்டிக்குவனின்னு வேணாம் அப்படின்றான். இவர் ஒன்று என்ன சொல்கிறார், நான்லாம் வந்து ரிஸ்க்கெல்லாம் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ரன் எனி ரிஸ்க், எனக்கு கண்டிப்பாக எந்த ரிஸ்க்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தைரியமாக சொல்கிறார். ரீசன் என்ன, இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் ஆக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. 1000 ரூபான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க 1050ன்பாங்க, அடுத்தவங்க 1100ன்னு சொல்லுவாங்க. இப்படியே அது போயிட்டே இருக்கும். யார் வந்து அதிகபட்ச தொகைக்கு எடுக்கிறாங்களோ அதோட நின்றும் அந்த ஆக்ஷன், அந்த பொருளுக்குரிய ஆக்ஷன். அந்த மாதிரி நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து ரிஸ்கெல்லாம் எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு முன்னாடி கொஷின் கொடுத்துருக்காங்க. வாய் வாஸ் த ஆத்தர் ஷியோர் ஹி வுட் நாட் பி காட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாரோ எடுக்க போகிறாங்க, நம்ம நடுவில் பேச போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். வாட் மே த ஆத்தர் இக்னோர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங். எதனால் வந்து அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோட வார்னிங்கை வந்து அதை இக்னோர் பண்ணிட்டாரு, அதை அலட்சியப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னாக்க, மேபி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆர் அது வந்து ஒரு சைல்ட் லைக் ப்ளே மாதிரி அவர் நினச்சிருந்துருக்கலாம், அல்லது வந்து ஹியூமரஸாக அவருக்கு அது தோணி இருக்கலாம், அல்லது வந்து தன்னால் உண்மையிலே இந்த ஆக்ஷன் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல், ஆனால் தானும் ஒரு ஆக்ஷனர் மாதிரி அங்கே வந்து எடுக்கிற ஒரு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தியிருக்க நினச்சிருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கான ஒரு கொஷின். And for a long time I didn't, and then a picture was put up and a short red-faced man and a new top hat. Some well-known dealer who had bought quite a number electrified the room by starting the bidding at a figure a little higher than any that he had yet given or that anything had reached. கொஞ்ச நேரம் நான் ஒன்றும் இது பண்ணலை. அண்ட் தென் ஒரு பிக்சர் வந்து வாஸ் புட் அப் அப்படின்னா ஆக்ஷனுக்காக, அதை ஏலத்துக்காக வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஷார்ட்டாக இருக்கக்கூடிய சிவந்த முகத்தை உடைய ஒரு குட்டையான ஒரு மனிதர், ஒரு டாப் ஹேட், அது ஒரு தொப்பி போட்ட ஒரு மனுஷர் வந்து அந்த டீல் அதுக்காரர். யாருமே who had brought a quite a number electrified the room by starting the bidding at a figure a little higher than any that he had yet given or that anything had reached. எலக்ட்ரிஃபைனா எல்லாத்தையும் ஷாக் ஆகிற மாதிரி வந்து எடுப்பிலே வந்து பயங்கரமாக வந்து தன்னுடைய அந்த பிடிங் அந்த ஹையர் ரொம்ப ஹையாக கேட்க ஆரம்பித்தார். அவருடைய ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதிகமான பணத்துக்கு அவர் வந்து தன்னுடைய ஏலத்தை ஆரம்பித்தார். Although the previous lots had run in 4 figures, they had all been modestly started at 50 guineas or 100 guineas, with a gradual crescendo to which I had often been safely contributing.
But no sooner was the new picture displayed than the dealer made his sensational bid. 4,000 guineas, he said. Guineas இல்லது guineas, he said. அதாவது முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்படியே மாட்ரேட்டாக வந்து அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 50 கினீஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க, அடுத்து 100 கினீஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு கிராஜுவல் க்ரெசெண்டோ, அதாவது ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸு. அப்புறம் 100, 150, 200 அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இவர் ஐ ஹேட் ஆஃபன் பீன் சேஃப்லி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அங்கே 100, இவர் 150, 200, 250 இப்படி போயிட்டு இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் நோ சூனர் வாஸ் த நியூ பிக்சர் டிஸ்பிளே தென் த டீலர் மேட் ஹிஸ் சென்சேஷனல் பிட் 4,000 guineas, he said. எடுத்த எடுப்பில் 50, 100லாம் இல்லை, எடுத்தோன்னு அவர் என்ன சொன்னார்னா 4,000 guineasன்னு ஆரம்பித்தார். ஸோ இது வந்து இருக்கிறதுலே ஏலம் எடுத்ததுலே மிகப்பெரிய தொகைக்கு முதலாக எடுத்த ஆரம்பமே வந்து 4,000 guineasல அந்த பிக்சர் வந்து ஏலத்துக்கு ஆரம்பிச்சுது. How had the author managed the action without getting involved in the deal? எப்படி வந்து அந்த டீலில் வந்து இன்வால்வ் ஆகாமல் அந்த ஆக்ஷனர் வந்து அந்த ஆத்தர் வந்து தப்பிச்சிட்டு இருந்தார் அப்படின்றதுக்கு அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரெசெண்டோ, அதாவது ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது 100, 150, 200ங்கும் போது இவருக்கே ஒரு இது இருக்கும். அப்போ வந்து அவர் நடுவில் நிறுத்திடுவார், அந்த ஏலம் கேட்குறது நிறுத்திடுவார். ஸோ அவர் வந்து இது வரைக்கும் தப்பிச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன போகுது அப்படின்னு சொன்னால், there was a rustle of excitement and at the end of it I heard my own voice saying, "and 50." A terrible silence followed, during which the actioner looked inquiringly first at the opener and then at the company generally. திடீர்னு என்ன பண்ணேன், என்னுடைய எல்லாரும் அப்படியே எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்காங்க. என்னடா எடுத்தோன்னே அந்த பிக்சர் 4,000 guineas போகுது அப்படின்னு சொல்லும் போது இவரை அறியாமல் இவரோட வாய்ஸ் வந்து and 50, இது வரைக்கும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாரு, 100, 150 அப்படி ரைஸ் அந்த ஞாபகத்திலையா இல்லை என்ன நினச்சாரோ தெரில, அவருடைய இதில் வந்து and 50 அப்படின்னா 4,050 guineas அப்படின்ட்டார். A terrible silence followed. அப்படியே எல்லாரும் அப்படியே நிசப்தம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ரொம்ப மயான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைதியாச்சு. During which the actioner looked inquiringly first at the opener and then at the company generally. அப்படியே அவர் பார்க்குறாரு, அந்த வந்து ஏலம் விடுறவர் ஃபஸ்ட்டு 4,000 guineas சொன்ன அவரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓப்பனர்னா அவர் தான். அதுக்கப்புறம் அப்படியே கம்பெனி ஜென்ரலினா எல்லாத்தையும் நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துறாரு. To my surprise and horror, the red-faced dealer gave no sign of life. I realize now, as I ought to have done at first, that he has shot his bolt. அதாவது வந்து அப்படியே எனக்கு என்ன செய்யறதுன்னா, என்னுடைய ஆச்சரியம், நான் ஏதோ 4,050ன்னு சொன்னோன்னா அவர் 4,100ன்னு சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் சுத்தமாக வந்து வாயை திறக்கல, ரொம்ப அப்படியே ஏதோ நோ சைன் ஆஃப் லைஃப், உயிரே இல்லாத மாதிரி பேசாமல் நின்றுட்டுருக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஷார்ட் ஹிஸ் போல்ட்னா எக்ஸாஸ்ட் ஒன் செல்ஃப், அப்படியே உறைஞ்சி நிற்கிறது. அதாவது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே உறைஞ்சி போய் அவர் நின்னாரா இப்போ ஆத்தர் நின்னாரான்னு தெரில. மொத்தத்தில் இவர் 4,000 கேட்டோன்னே யார் வைக்க மாட்டாங்கன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். இவர் 4,050 கேட்டது, அதுக்கப்புறமா இவர் வந்து ரைஸ் பண்ணுவார், நம்ம தப்பிச்சிக்கலாம் நினச்சவர் 4,050ஓட ஆக்ஷன் அப்படியே நிற்கிது. ஸோ வாட் கேம் அஸ் அ ஷாக் டு த ஆத்தர் அப்படின்றது தான் அந்த இதில் எடுத்தோன்னே இந்த பேராகிராஃபை அப்படியே தான். இதுதான் அவருக்கு ஷாக். டு மை சர்ப்ரைஸ் அண்ட் ஹாரர் த ரெட் ஃபேஸ்டு, அதாவது வந்து இந்த ஆத்தர் டிட் நாட் எக்ஸ்பெக்ட், இந்த விஷயத்தை வந்து அது எதிர்பார்க்கல, மறுபடியும் ஏலம் போகும்னு நினச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அப்படியே நின்றுச்சு. அதுதான் வந்து அவருடைய ஷாக் அந்த இடத்துல. 4,050 guineas offered said the auctioneer again searching the room. யாருமே ஒன்றுமே பேசலை. 4,050 guineaஸோட அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஏலம் வந்து அந்த பிக்சருக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை சொல்லிவிட்டு அப்படியே ரூம் அப்படியே தேடுறாரு, எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு. My heart stopped, my blood congealed, there was no sound but a curious smothered noise from my friend. அப்படியே எதையுமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. My blood congealedனா thick and as if frozen, அதாவது வந்து உறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, ரத்தமே உறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க இல்லையா, அதனால் ரத்தம் ஓட்டம் நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சவுண்டும் இல்லை, பட் அ க்யூரியஸ் ஸ்மாதர்ட் நாய்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், ஒரு சப்ரெஸ்ட், அப்படியே வந்து கிசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு அந்த நாய்ஸ் மட்டும்தான் எனக்கு கேட்டுது. மற்றபடி இந்த மொத்த ரூமே வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நான் அப்படியே நின்ன மாதிரி இருந்துச்சு, ரத்தம் உறைஞ்சி போன மாதிரி நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்றாரு. 4,050 guineas, any advance on 4,050 guineas and the hammer fell. அது கடைசியாக அந்த ஏலத்தை முடிக்கிறாங்க. 4,050 guineas, இது ஏதாவது இன்னும் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணார், அந்த ஹேமர் ஃபெல், அந்த சுத்தியில் வந்து அதை அடித்து அது நிற்பாங்க இல்லையா, அதை வந்து முடிச்சிட்டார்.
What is the falling of the hammer indicate? அந்த ஃபாலிங் ஆஃப் த ஹேமர் இண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அந்த பர்டிகுலர் பொருளை வந்து அந்த ஏலம் விடுறது அந்த தொகை வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த க்ளோஸ் அதாவது எண்டிங் ஹேஸ் கம். அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த பொருள் எந்த பொருளை ஏலம் விட்டாங்களோ அந்த பொருளோட ஆக்ஷன் முடியுது அப்படின்றது தான் the falling of the hammer indicate. It was a nice pickle to be in. Here was I with 63 pounds in the world and not 500 pounds worth of securities, the purchaser of a picture which I didn't want for 4,050 guineas, the top price of the day. இல்லை ரொம்ப இதாக இருக்குது. நைஸ் பிக்கிள் அப்படின்னா நைஸ் நல்ல ஊருகா அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. டு பி இன் அ ட்ரபிள்சம் சிச்சுவேஷன். இப்போ அவர் வந்து பயங்கரமான ஒரு ட்ரபிள்சம் சிச்சுவேஷனில் இருக்கார். இவர்கிட்ட இருக்கிறது 63 பவுண்ட்ஸ் தான். இந்த வேர்ல்டு மொத்தத்தில் அவர் இருக்கிறது அவ்வளோதான். அவருக்கு ஷியூரிட்டி போடுறது கூட 500 பவுண்ட்ஸ் கூட கிடையாது. ஆனால் இந்த பர்ச்சேசர் ஆஃப் அ பிக்சர் விச் ஐ டிடன்ட் வாண்ட், அதாவது இவருக்கு இது தேவையும் இல்லை, ஒரு விளையாட்டுத்தனமாக அது செய்ய போனது, விளையாட்டு வினையாயிடுச்சுன்றாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் 4,050 guineas, 4,050 guineas வந்து த டாப் ப்ரைஸ் ஆஃப் த டே. அன்றைக்கி ஏலம் போனதுலே அதுதான் வந்து த ஹையஸ்ட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்ருக்கிறார். Turning for some kindly support to my friend, I found that he had left me, but not as I feared at the moment from baseness, but as I afterwards discovered, in order to find a remote place in which to lean against the wall and laugh. For some kindly support, turning for some kindly support. அதாவது அப்படியே ஃப்ரெண்டை தேடுறாரு. அப்படியே தவிச்சு போய் என்ன செய்கிறாரு, ஃப்ரெண்டை தேடும் போது நான் நினச்சேன், போச்சுடா என்னைய வந்து கஷ்டம் வந்தோன்னே என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பயப்பட்ட மாதிரி இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த ஹால் இதில் வந்து என்ன பண்ணால் கடைசியில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை. ஒரு ரிமோட் பிளேஸு தனியாக சிரிக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்று சிரிச்சா இதாகும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்த தேடி அவன் ஓடி அந்த ஹாலில் வந்து ஒரு சவுரில் வந்து அந்த இடத்துல லீன் அகெயின்ஸ்ட் த ஹால் அண்ட் லாஃப், அதாவது ஒரு இடத்துல சாஞ்சு சிரிக்கிறதுக்காக அவன் தனியாக என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம இதோட கண்டினியூஷன், இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து மீதி இருக்கக்கூடிய லெசனை பார்க்கலாம் இதில். அப்போ எவ்வளோ வந்து ஒரு விளையாட்டு வினையாகுது, அதுலேருந்து எப்படி நேரோவாக எஸ்கேப் ஆனார் அப்படின்றத பற்றி நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் for watching. If you do not subscribe, please subscribe, and then we will meet in the next video. Until then, bye from Jeff's English class. Thank you.